ஃப்ரீ. மோட்டு பட்லூவின் நட்பை முற்றிலும் ஃப்ரீயாக பாருங்கள். ஜியோ சினிமாவில் மட்டும். தார் ரோட்டில் இருந்த வாழைப்பழ தோலை வாலண்டரியாக மிதித்து வடுக்கி விழுந்த வாலிபர். என்ன கொடுமை சரவணா இதெல்லாம். இது வேற ஒண்ணு நொய்யின்னு. ஹலோ சிங்கம் சார். பாத்துலோ மோட்டு எங்க? சிங்கம் சார் மோட்டு இருக்கானே, அவன் வீட்ல இருந்து இப்பதான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கான் சார். பாத்துலோ ஜாடி இப்பதான் ஒரு பேக்ல பணத்தை திருடிட்டு அந்த பக்கம் தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை நீ அவனை பார்த்த நான் அங்கேயே மடக்கி புடி. நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். அவனை தூக்கி ஜெயில போடுறேன். டண்டனக்க டான் பேங்க்ல எல்லாம் கைய வைக்க ஆரம்பிச்சிட்டியா? வர வர களவாணி பையங்க எங்கெங்கேயே கைய வைக்கிறாங்க. ஜான் ஆக போறான் டண்டனக்கா டான். வந்துட்டான்டா என் தளபதி. ஐடியா மிஸ்டர் பங்கு பரமசிவம், ஒரு டசன் சமோசா கொடுக்குறீங்களா? ஆவி பறக்க இந்தோ வாயுக்கு. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த 10 மணியை எதுக்காக அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு தெரியலையே. கேட்டு பாப்போம். ஹலோ ஹலோ பத்துலோ. மோட்டோ சுட சுட ஆவி பறக்க சமோசா எக்கு தப்பா அந்த வேன் மேல போய்கிட்டு இருக்கு. என்னது சமோசாவா? சூடா இருக்கா? வேன் மேல போதா? சமோசா பாஸ், அந்த மோட்டு இருக்கான்ல, அவன் நம்ம வண்டி மேல பறந்து வந்துட்டு இருக்கான் பாஸ். அந்த மோட்டு பறக்குறான்னு சொன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனைய பண்ணி விட்டுடுவானே. பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டைலாக் சூப்பரா இருக்கு. ஏய், இப்ப டைலாக் முக்கியம் இல்ல, அந்த மோட்டு தான் முக்கியம். அவன் மேல பறந்துகிட்டு இருக்கான் தானே சொன்னேன். பாஸ் பாஸ், மோட்டு மேல உட்காந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருக்கான் பாஸ். ஏய் பாத்துலு, அந்த ஜானி அந்த பக்கம் போனா. அங்க போய்கிட்டு இருக்கான் சார். நீயும் ஏறு. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இம்பாசிபிள், அதாவது முடியாது. என்ன மோட்டோ இப்படி ஜாலியா சமோசா சாப்பிட்டு இருந்தா எப்படி? அப்ப அந்த தண்டனை கட்டான எப்பதான் பிடிக்கிறது? அவன் திருடிட்டு போறது நம்ம மக்களோட பணம் மோட்டோ. நீ போன வைடா மண்டையா, இப்பவே அவனை துரத்தி பிடிக்கிறேன். நடக்குமா நம்ம கிட்ட? Hey, hands up. ஜானால இந்த ஊர்ல இருந்து ஆக முடியாதுட்டார். என்ன இங்க இருந்தா நானாக விட மாட்டாங்க. நான் இங்க இருந்து எங்கேயாவது வெளியே போயே ஆகணும். ஜான் த டான் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்க போறான். அந்த மோட்டு பத்லு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் முகத்திலையும் கரிய பூச போறான். அது வரைக்கும் எனக்கு நிம்மதிங்கிறது கிடையவே கிடையாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். இப்ப என் மூளையில ஒரு சூப்பரான ஐடியா உதிச்சிருக்கு. அத உங்ககிட்ட சொல்றேன், நீங்களும் நல்லா கேளுங்க. ஓ, டீ கடைக்காரரு, சின்ன சாமியா இருக்கு, டீயும் டிஃபனா கொடுங்க. ஓ கண்ணா, அடுத்த வருஷம் நீ எந்த போட்டியில போய் கலந்துகிட்டாலும் உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சாமியாரே, நான் யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இன்னைக்கு நான் பாக்ஸிங் கிளவுஸ் டிரஸ் எதுவுமே போடலையே. என்னால மனச படிக்க முடியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவும் முடியும். நான் உன்னோட தலையெழுத்தையும் படிச்சுட்டேன். எல்லாம் தெளிவா எழுதிருக்கு. வருங்காலம் கடந்த காலம் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். அதை விட இந்த டீ கடைக்காரனோட தலையெழுத்து என்னன்னு உனக்கு தெரியுமா?
இவரு இதே இடத்துல 20 வருஷமா டீ கடை நடத்திக்கிட்டு வராரு. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இந்த விஷயம் ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். கண்ணா, எனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். உனக்கு இருக்கிற 20 வருஷம் அனுபவம் அந்த கசிடாராமுக்கு இருக்கிற 20 வருஷ அனுபவத்தை விட பெருசுன்னு எனக்கு தெரியும். இவருக்கு எப்படிப்பா என்னோட பேர் தெரிஞ்சது? அதானே, இந்த மாதிரி ஏமாத்துற சாமியாருங்க சொல்ற பேச்செல்லாம் நாம நம்பவே கூடாதுப்பா. நீ ஒரு டாக்டர், அதோட சயின்டிஸ்டும். அதனால தானே நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கே பெரிய ஷாக் அடிக்க போகுது. அப்ப இந்த சாமியாரை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுவ. பூசணிக்கா மண்டையா, எதுக்காக அந்த குட்ட சாமியாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? வாயை மூடிக்கிட்டு நீ சமோசா மட்டும் சாப்பிடு. அப்புறம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இரு. ஆச்சரியமா இருக்கு. எனக்கு சமோசா பிடிக்கும்ன்றது கூட இந்த குட்டையானந்தா சாமிக்கு தெரியுது. சாமி ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க கூட சேர்ந்து உட்காந்து சமோசாவும் டீயும் சூடா சாப்பிட்டு போங்க. எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த ஊர்ல நான் இருக்க கூடாதுங்கிற விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இது ஆபத்தான இடம். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புறதா எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நில்லுங்க. இந்த ஊர்ல அப்படி என்ன ஆபத்து இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இத பாருங்கப்பா, ஒருவேளை நாளைக்கு வானத்துல இருந்து ஒரு சின்ன மீட்டியோர் துண்டு இங்க விழுந்தா கூட அவ்வளவுதான். நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. 2 நாளைக்குள்ள இந்த புர்புரி நகரம் மொத்தமா காலியாக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய மீட்டியோர் விழப்போகுது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற சாமியார பார்த்ததே இல்லப்பா. ஒருவேளை நாளைக்கு அந்த மீட்டியோர் வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னா கூட அவர் சொன்னது பொய் இல்லைன்னு நினைச்சுக்கலாம். அப்புறம் அவர் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை நம்பிக்கிட்டு இந்த புர்புரி நகரத்தை காப்பாத்த வந்த சாமியாருன்னு நினைச்சு நாம அவர் காலில் விழுந்து கும்பிடலாம். எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நாளைக்கு இந்த கடை திறக்கிற நேரத்துல நான் சொன்ன மாதிரி மீட்டியோர் துண்டு விழுந்துச்சுன்னா இந்த நகரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பெயிண்டர் கிட்ட வந்து முகத்துல கரிய பூசிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. 2 நாள் வரைக்கும் எல்லாரும் அப்படியே சுத்தணும். ஒருவேளை இந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் கருப்பு பெயிண்ட பூசிக்காம இருந்தீங்க, இந்த நகரமே அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டேன். அடோ சாமியார் ஐயா, ஒருத்தருக்கு இல்ல, வீதியில போற அத்தனை பேருக்கு கருப்பு பெயிண்ட பூசிடுறோம். சின்ன சாமியார், சின்ன சாமியார், இந்தாங்க எடுத்துக்கங்க. பெயிண்டரோட கடையை திறந்துட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்ணலாம் சொல்லுங்கப்பா. ஒருவேளை அந்த சாமியார் சொன்ன மாதிரி நடந்துட்டா, அதனால வாங்க கருப்பு பெயிண்ட பூச சொல்லலாம். நான் என் முகத்துல பெயிண்ட் பூசிக்க தயாரா இல்ல. இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா பசங்கள எல்லாம் எனக்கு பிடிக்காது. முகத்துல பெயிண்ட் பூசிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த மீட்டியோர் கீழே விழுகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்க எல்லாருக்கும். அந்த சின்ன சாமியார் சொன்ன மாதிரியே நடக்குது. வேற வழியே இல்ல. நாம தப்பிக்கணும்னா முகத்துல கருப்பு பெயிண்ட் தான் பூசணும். ஆச்சோ, இப்ப கூட என்னால இத நம்ப முடியல. அந்த சின்ன சாமியார் சொன்னதே உண்மையா ஒண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த பெயிண்டர் கூட வந்தாச்சு. வாங்க வாங்க வாங்க. காளியா சார், காளியா சார், ஒரு சாமியார் வந்து சொன்னாரு, இந்த புர்புரி நகர்ல இருக்க மக்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து கருப்பு பெயிண்ட் பூசிக்கணுமா? என்னங்க சொல்றீங்க? முதல்ல நீங்க பணத்தை எடுத்து வைங்க. அப்படி நீங்க பணம் வைக்கலனா நான் யார் முகத்திலயும் எந்த பெயிண்டையும் பூச மாட்டேன். சரி. மோட்டு பத்ரம், சீக்கிரமா நீங்களும் வாங்க. இந்த கருப்பு பெயிண்ட பூசிக்க நாங்க தயாரா இல்ல. கேட்டீங்களா? இவங்க கருப்பு பெயிண்ட் பூச மாட்டாங்களா? இவங்களாலதான் நம்ம புர்புரி நகருக்கு ஆபத்து வரப்போகுது. வாங்க, இவங்களை புடிச்சு இவங்க முகத்துல கரிய பூசலாம். கடந்த 3 மணி நேரமா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க மோட்டோ. இந்த சாமியாரு அப்புறம் அந்த காளியா பெயிண்டர் 2 பேரும் ஒரே சேம் செட்டப்ல இருக்காங்க மோட்டோ. சைஸும் ஒரே மாதிரி இருக்கு, அப்புறம் குரலும் ஒரே மாதிரி இருக்கு மோட்டோ. ஆனா ரோபோ மட்டும் தான் வேற மாதிரி இருக்கு மோட்டோ. அந்த 2 பேத்துக்கும் 2 சிஷியர்கள் இருக்காங்க, அவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு என்னமோ இது ஜானோட மேட்டரா தான் இருக்கும்னு தோணுது மோட்டோ. நீ சொல்றது கரெக்டா? எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த குட்டப்பைய முகத்துல நாம கரிய பூசணும்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணணும்டா, என்ன பண்றது? அவனை நம்ம 2 பேரும் பழி வாங்கி ஆகணும் மோட்டோ. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அவன் ரொம்ப ஓவரா ஓட விட்டான்.
எல்லாம் சரியா போகும். நேத்து ராத்திரி சின்ன சாமியார் என் கனவுல வந்தாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க 5 பேரும் உங்க மூஞ்சில கரிகளை பூசிக்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க எல்லாம் இங்க வந்துட்டோம். ஆமா ஆமா, அந்த குட்டையானந்தா சாமியார் நேத்து என் கனவுலயும் வந்திருந்தாரு. வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? போட்டு முதல்ல உன் முகத்துல கருப்பு பெயிண்ட பூச்சிக்கோன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, இந்த குட்டை சாமியார் முகத்துக்கு சிவப்பு பெயிண்ட் பூசணுமா, அது எந்த விதமான கலப்படமும் இல்லாம டைரக்டா பெயிண்ட பூசணும்னு அவர் தான் சொல்லி அனுப்பிச்சாரு. அப்படிதான் கனவு வந்தது. அச்சோ, பெயிண்டே இல்லாம எப்படி முகத்தை சிகப்பு கலர்ல மாத்துறது? சிங்கம் சார், யாரோட மூஞ்சா இருந்தாலும் ஒரு 5 அடி அடிச்சா போதும், தர்பூசணி பழம் மாதிரி அப்படியே செவந்திடும். நான் அடிக்கிறேன் பாப்போதல்ல, நான் பாக்ஸறேன். இங்க பாருங்கப்பா, ஏற்கனவே முகம் சிவப்பாயிடுச்சு. இதுக்கு மேல எங்களால முடியாது. விட்டுடுங்க விட்டுடுங்க. இன்னும் எங்க வேலை முடியலடா கூட்ட. முகம் முழுசா சிவப்பாவணும். அதாவது தக்காளி மாதிரி வீங்கிற மாதிரி பண்றோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. சாரி சாரி. இத பாருடா கூட்ட, தப்பு பண்றவங்களுக்கு முகத்துல கறி தானாவே பூசிக்கும். ஓடு, இந்த டுபோக்கர் வேலை பார்த்தது இந்த ஜானா. ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. வாங்க போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ கூப்பிடுங்க. I will surrender. சிங்கம் சார், சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க.